கார்த்திக் தீபா சீரியல் நாளைக்கு ஒரு வேற லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்திக் கிட்ட வந்து ரம்யாவை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து தீபா வந்து இவ தான் என் ஃப்ரெண்டு அம்முன்னு சொல்லிட்டாங்க. கார்த்திக்கும் பார்த்துட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ரம்யா வந்து தீபா கண்டினியூஸாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மண்டபத்தில் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சரியாக மாட்டிப்போம். அதனால் இங்கேருந்து தப்பிச்சு போகிறது தான் நம்ம நல்ல முடிவு. நம்ம எவ்வளோ தான் வந்து புத்திசாலித்தனமாக இன்னொரு போலி ரம்யாவோட ரெடி பண்ணிட்டு வந்தால் அதையும் கண்டுபிடிச்சிட்டாப்புல இந்த கார்த்தி. இதுக்கப்புறம் இருந்தால் நம்ம வந்து கார்த்தியை அடைய முடியாது. அதனால் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது தான் மண்டபத்தை விட்டு நல்லது. ஆனால் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை ஃபோன் பண்ணி, நான் உடனே கிளம்பி ஆகணும், மண்டபத்து வாசலில் வந்து காரை நிப்பாட்டுங்க அப்படின்னோடனே, என்ன மேடம் இப்போ தான் வந்தீங்க, நான் சொல்கிறத முதல்ல செய், தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காத அப்படின்னு சொன்னோன்னே காரை வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினதுக்கப்புறம் நிப்பாட்டியாச்சா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா நான் கால் வந்து தீபா பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பிஸியாக இருக்குது. சரின்ட்டு வந்து கரெக்டாக ரம்யா வந்து மண்டபத்துக்கு வாசல்லேருந்து யாருக்கும் தெரியாமல் எஸ்கேப் ஆகி காரை வந்து திறக்கலான்னு போகிறாங்க. கரெக்டாக வந்து தோளில் வந்து கையை வச்சுட்டாங்க நம்ம தீபா. யாருன்னு அதிர்ச்சியாகி பார்த்தா, என்ன எங்கே இவ்வளோ அவசரமாக ஓடுற அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை கொஞ்சம் முக்கியமான வேலை வந்துருச்சு அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் நீ முக்கியமான வேலை தான் சொல்லிகிட்டு இருக்க, என் ஹஸ்பண்டை மீட் பண்ணணும்னு நீயும் கேட்டுக்கிட்டு இருக்க, அவரும் கேட்டுக்கிட்டு இருக்கார்ல, இன்றைக்கி நீங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிறீங்க, அவ்வளோதான் விஷயம். அதுக்கப்புறமேட்டு கூட நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ரம்யா கையை பிடிச்சி தீபா தரன்னு இழுத்துட்டு இங்கே வராங்க மண்டபத்துக்குள்ளே. ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே, கார்த்திக்கு தெரிஞ்சால் எல்லா விஷயங்களும் கெட்டு போயிடுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இன்றைக்கி கண்டிப்பாக வந்து நம்ம நேருக்கு நேர் சந்திக்க போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்தோடனே எங்கே இப்படின்னு கார்த்தியை காணுமேனு தீபா தேடிட்டு இருக்கப்ப டக்குன்னு கார்த்தியை பார்த்துட்றாங்க. ஏங்க இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுறாங்க நம்ம தீபாவை. கூப்பிட்டோன்னா கார்த்திக் டக்குன்னு திரும்புகிறாங்க. பக்கத்தில் பார்த்தா ரம்யா வந்து தீபா கட்டின அதே சாரியில் வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. கார்த்தியும் பார்த்துட்டாங்க, தீபாவும் வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. இவங்க தான் வந்து என் ஃப்ரெண்டு அம்மு, சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னே என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து வாடி வா வசமாக சிக்கிட்டல அப்படின்னு சொல்கிற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க. அதோட முடியுது.